ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே மார்னிங் நல்லா காற்றடிச்சிது. அட் த சேம் டைம் நல்லா வெயிலாகவும் இருந்துச்சு. இந்த காற்றடிக்கிறதுனால வெயில் அவ்வளோவா தெரில. வழக்கம் போல் எழுந்திரிச்சுனே முதல் வேலையாக காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மோக்ஷிதாவுக்கு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ரெடி பண்ண ஹோம்மேட் சாக்லேட் மிக்ஸை பாலில் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறேன். எப்போ காலையில் வெளியே போகிற பிளான் இருந்தாலும் நான் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த சீரியல் தான் கொடுப்பேன். இதுதான் நமக்கு டைமில் ரெடி ஆகக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு. இது லைட்டாக பாலை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சீரியல் மிக்ஸை நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ எர்த் டே செலிப்ரேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த எர்த் டே செலிப்ரேஷன் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. பார்க் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. அதுக்கான நேம் போர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்க் டிஸ்ட்ரிக்ட் கிட்ட இருக்கிற கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். லைக் ஆர்ட் கிளாஸஸ், அதுக்கப்புறம் மியூசிக் கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஆர்ட் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹெட்பேண்டில் எர்த் டே செலிப்ரேஷன் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட் டெக்கரேஷன்ன்றது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ பசங்கக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு எது இஷ்டமோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்ஸு ஒவ்வொன்றா பண்ணலாம், லைக் மல்டிபிள் டைம்ஸ் கூட பண்ணலாம். அது அவங்களோட இஷ்டம் தான். கொண்டு வந்த மெட்டீரியல்ஸ்லாம் கார்னர் டேபிளில் எடுத்துன்னு சுதிக்ஷாவும் மோக்ஷிதாவும் ஆர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சுதிக்ஷாவுக்கு எப்பவுமே ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க அக்காவை பார்த்து இவளுக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் கலரிங் அண்ட் ஆர்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இந்த ஏரியா கிட்ட இருக்கிற கிட்ஸ் அவங்க குரூப் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஈவெண்ட்டோட ஒரு பார்ட்டாக ஓக் சாப்ளிங்ஸையும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த எர்த் டே செலிப்ரேஷனோட முக்கியமான பார்ட்டான ரெப்டைல் ஷோ தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த ரெப்டைல் ஷோ பில்டிங்குள்ளே தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ரெப்டைல் ஷோவை கண்டக்ட் பண்ணுறவங்க கப்புள்ஸ். இவங்க லைசன்ஸ்டு அனிமல்ஸை சிக்காகோவில் வளர்க்குறாங்க. ஃபஸ்ட்டு காட்டுற அனிமல் பியர்டட் ட்ராகன். இதில் போத் யங் அண்ட் ஓல்டு பியர்டட் ட்ராகனை அவங்க காட்டுறாங்க. இப்போ அடுத்து காட்டுறது யங் பால் பைத்தான். நெக்ஸ்ட் இப்போ காட்டுறது அடல்ட் பால் பைத்தான். அடுத்து இப்போ காட்டுறது பைபால் பைத்தான். இதில் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். இதில் உள்ள டிசைன் ஜாக்கோலண்டர் மாதிரி இருக்குது. அடுத்து இப்போ காட்டுறது மடகாஸ்கர் ஹிஸ்ஸிங் காக்ரோச். இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் காக்ரோச் இன் த வேர்ல்ட். இந்த ரெப்டைல் ஷோவில் ஒரு பார்ட்டாக குழந்தைங்களை ரெப்டைலை டச் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அந்த இதில் சுதிக்ஷாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுதிக்ஷா அந்த காக்ரோச் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறா. அடுத்து காட்டுறது ஆஃப்ரிக்கன் புல்ஃப்ராக். இதோட அடல்ட் வெர்ஷன் 4 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்கும். அடுத்து இவங்க காட்டுற அனிமல் வார்ம் லெஜ் க்ரோக்கோடைல். நெக்ஸ்ட்டு காட்டுறது அமெரிக்கன் அலிகேட்டர். அடுத்த அனிமல் பிளாக் ஹெடட் பைத்தான். லாஸ்ட்டாக காட்டுற அனிமல் செல்கோட்டா டார்டாய்ஸ். இது 3rd லார்ஜஸ்ட் டார்டாய்ஸ் இன் த வேர்ல்ட். ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற குட்டீஸோட பசங்க கொஞ்ச நேரம் விளையாட்டு இருந்தாங்க. பார்க்கிட்டேயே லேக் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் லேக் வியூவை பார்த்துட்டு
அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தாங்க. வெயிலில் ரொம்ப நேரம் விளையாடினதுனால பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஈவெண்ட் போயிருந்தப்போ என் ஹஸ்பண்ட் வந்து தேவான் ஸ்ட்ரீட்டில் பிரியாணி சாப்பிட அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தாங்க. எங்களுக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி அண்ட் ஸ்டார்டருக்கு வந்து சிக்கன் 65 அண்ட் டெசர்ட்டுக்கு பிரெட் அல்வாவும் வாங்கிட்டு வந்தாங்க. வெயிலில் வந்ததுனால செம்ம பசின்றதுனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு நினச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து துணியை லாண்ட்ரிக்கு போட வேண்டியது இருந்து மோக்ஷிதா வந்து லாண்ட்ரியில் போடுறேன்னு சொன்னான். அதனால் அவகிட்ட வந்து நான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்கில் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம வேணான்னு சொன்னோன்னா அவங்க கிராங்கி ஆகிடுவாங்க. லாண்ட்ரி போட்டு முடித்ததுக்கப்புறமா நெய் காய்ச்ச வேண்டிய வேலை இருந்துச்சு. நான் வந்து அன்சால்டட் பட்டரை தான் வாங்குவேன். அதை வாங்கி தான் நான் நெய் காய்ச்சுவேன். கிரிக்லாண்ட் பிராண்ட் அன்சால்டட் பட்டரை எடுத்துக்கிட்டு நான் வந்து 4 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 4 ஸ்டிக்ஸை சேர்த்தா எனக்கு கரெக்டாக ஒரு பாட்டில் ஃபுல்லாக நெய் வரும். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதை நான் வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேன். நெய் காய்ச்சி முடிக்கும் போதே ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து நல்லா ஒரு இஞ்சி டீயை வந்து போட்டேன். இப்போ ஈவினிங் டீ டைமோட தான் எங்கள் மூவி டைமும் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் இன்றைக்கி ஆர்டிக்கல் 370 ஹிந்தி மூவி தான் பார்த்தோம். ஓவரால் 1 டைம் வாட்ச் பண்ணலாம். எனக்கு எஸ்பெஷலி பிரியாமணி அண்ட் யாமி கௌதமோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டே இன் மை லைஃப் vlog பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.